இந்த வீடியோவில் Powermill உள்ள wireframe Swarf finishing எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் மாடல் பல்ஜா இருந்துச்சுன்னா Swarf finishing toolpath ஒழுங்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு ஒழுங்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல. இந்த மாதிரி மாடல் பல்ஜா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு wireframe Swarf finishing toolpath யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல்பாத் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு பேட்டர்ன் கிரியேட் பண்றாப்ல இருக்கும். அந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னா பேட்டர்ன்ல போயிட்டு கிரியேட் பேட்டர்ன் போயிடுங்க. கர்வ் எடிட்டர் போயிட்டு எந்த இடத்துல ரன் ஆகணுமோ டூல்பாத் ஆஃப் பண்ணிடுறோம். எந்த இடத்துல ரன் ஆகணுமோ அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணியனா செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கர்வ் கிரியேட் ஆயிரும். இந்த கர்வ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு இந்த ஆப்ஷனை வச்சு பார்த்தோம்னா தெரியும். கர்வோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கர்வ் வேற டைரக்ஷன்ல போகுது, பாட்டம் கர்வ் வேற டைரக்ஷன்ல போகுது. அதனால ஏதாச்சும் ஒரு கர்வை செலக்ட் பண்ணிட்டு ரிவைஸ் செலக்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஆங்கிள் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்வும் ஒரே டைரக்ஷன்ல வருது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ல போயிட்டு காப்பி பண்ணிக்காங்க. இதை டாப் பேட்டர்ன் வச்சிடறான், இது பாட்டம் வச்சிடறான். டாப்ல உள்ளதுல பாட்டத்தை டெலீட் பண்ணிக்காங்க, பாட்டத்துல டாப்பை டெலீட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி கர்வ் கிரியேட் பண்ணிட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூல்பாத்தில் போனீங்கன்னா ஃபினிஷிங்கில் wireframe Swarf finishing ஓப்பன் பண்ணிடுறான். ஒர்க் பிளேன் பிளாக்கு எல்லாமே சேம் தான், ஏன்னா டூல் ரன் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா wireframe Swarf finishingல டாப் பேட்டர்னில் டாப் பேட்டர்னை காமிச்சிருங்க, பாட்டத்தில் பாட்டத்தில் உள்ளதை காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா wireframeக்கு லெஃப்ட் சைடு ரன் ஆகணுமா ரைட் சைடு ரன் ஆகணுமான்னு சொல்லி கேட்குது. நமக்கு wireframeக்கு ரைட் சைடு தான் ரன் ஆகணும். லெஃப்ட் கொடுத்தோம்னா டூல்பாத் ஜென்ரேட் ஆகாது. பவுஜெக் அன்டிக் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணினா ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி இங்கே ரெட் கலர் இண்டிகேட்டர் ஆயிரும். நமக்கு லெஃப்ட் சைடு கொடுத்தோம்னா கர்வ் டைரக்ஷனுக்கு லெஃப்ட் சைடு ரன் ஆகும். ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா கர்வோட டைரக்ஷனுக்கு ரைட் சைடு ரன் ஆகும். அவன் கவுஜிக்கு டிக் பண்ணிடுறான், ஏன்னா லெஃப்ட் சைடு தப்பாக ரன் ஆகுது, உள்ளதான் ரன் ஆகுது. அதனால ரைட் மாற்றிட்டு கவுஜெக் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா மாடலை கொலைன் ஆகிறாப்புல இருந்துச்சுன்னா டூல்பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. அதனால எப்போவுமே டிக்கில் வச்சுக்கிறதா சேஃப்டி. மாதிரி wireframeக்கு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ரூலிங் டாலரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நார்மலாக சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ரூலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரைட் லைனை இது Swarf finishingல சர்வீஸை காமிக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை wireframe காமிக்கிறதுனால டாப் கருக்கும் பாட்டம் கருக்கும் எவ்வளோ ஆங்கிள் கர்வ் டாலரன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குது. இந்த ரெண்டும் டிஃபால்ட் வேல்யூ அதே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆப்செட் மினிமம் ஃபேனிங் டிஸ்டன்ஸு இதெல்லாம் ஏற்கனவே Swarf finishing டூல்பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அதோட வீடியோ லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் தான் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியும். மற்றபடி டாலரன்ஸு திக்னஸ் எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன், கவுஜ் அவாய்டன்ஸ், மல்டிப்ளை கட்ஸ், கை ஸ்பீடு, டூல் ஆக்சிஸ் கூட Swarf finishingல எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாம் Swarf finishingல எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் அதோட வீடியோ லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை வீடியோ பாருங்கள்.